வாங்க. முதலமைச்சர் விஜயின் முதல் நாள் பணிகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் இப்போ மற்றொரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் ஜோசப் விஜய். அந்த வகையில் தலைமைச் செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் இந்த ஆலோசனையில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக தற்பொழுது இந்த ஆலோசனையானது நடந்து வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த முதல் நாள் முதலமைச்சர் ஜோசப் விஜயுடைய பணிகள் எந்தெந்த திசையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றத நம்ம பதவியேற்பு முடிஞ்சதிலிருந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில தலைமைச் செயலகத்துல பணிகளை முடிச்சுட்டு அதன் பிறகு பெரியார் திடலுக்கு போய் பெரியார் நினைவிடத்துல அஞ்சலி செலுத்திட்டு அதன் பிறகு ஆளுநர் மாளிகைக்கு போய் தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழாவில் கலந்துகிட்டு தற்பொழுது மீண்டும் தன்னுடைய முதல் நாள் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள துவங்கியிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். பல்வேறு அரசு அதிகாரிகளும் மூத்த அதிகாரிகளும் அவருக்கு பொக்கே வழங்கி தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கக்கூடிய, தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் மூத்த அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், டிஜிபி, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களோட அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படமும் வெளியாக இருக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். முதல் நாள் முதலமைச்சருடைய பணிகள் என்னென்ன ஸ்பெஷல் காத்துட்டு இருக்கு, ஏதேனும் முக்கிய அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கிறது. ஆனா ரொம்ப புதுசா ஒரு விஷயம், வழக்கமா அந்த சேர்ல பெண் முதலமைச்சர்கள் இருந்தபோது புடவையும், ஆண் முதலமைச்சர்கள் இருந்தபோது வேட்டி சட்டையுமா மட்டுமே பார்த்து பழகின தமிழ்நாட்டிற்கு கோட் சூட்டோட ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்றது நிச்சயம் ஒரு புதுமையான ஒரு காட்சி தான். ஸோ இன்ட்ரெஸ்டிங் டேஸ் ஆர் அஹெட் அப்படின்னு திரும்ப நாமளும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியுமே அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இருக்கு. ஸோ தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் நமக்கு என்ன சொல்ல காத்திருக்கிறது, என்ன செய்தி சொல்ல காத்திருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க பூர்விகா